உதயநிதி அவங்களுக்கு கஷ்டம் தெரியாதுப்பா. எங்களை மாதிரி 25 வருஷம் அடிப்படை உறுப்பினரா சேர்ந்து ஆளுநர்னா சாதாரண பதவியா? என்னமோ ரிட்டையர்மெண்ட் பதவி தோத்துட்டு அதை கொடுப்பாங்க அப்படிலாம் இல்ல. திறமை பார்த்து கொடுக்கப்படுகிறது. உங்களை மாதிரி வாரிசுன்றதுக்காக கொடுக்கப்படல. திறமை பார்த்து ஒரு மாநிலத்தை சிறப்பாக நிர்வகித்து அதன் மூலம் இன்னொரு மாநிலத்தையும் கொடுத்து அந்த மாநிலத்தை சிறப்பாக நிர்வகித்து பாராட்டை பெற்றவர்கள் நாங்கள். இன்னாரோட மகனோ இன்னாரோட வாரிசுனோ எங்களுக்கு கிடைக்கல. அதனால ஆளுநர் பதவியில நம்ம சீப்பா பேசுறீங்க. இது கிடைக்கலன்னா தோத்து போனாங்கன்னு அது கிடைக்கிறீங்க. திறமையை பார்த்து கொடுக்கிறார்கள். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஏன்னா நீங்கெல்லாம் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். உடனே நீங்க உங்களுக்கு பிறந்த உடனே நடிகர் என்ற ஒரு இது கிடைச்சிருது. நடிகர் ஆன உடனே அமைச்சர் எம்எல்ஏ கிடைச்சிருது. எம்எல்ஏ கிடைச்ச உடனே அமைச்சர் கிடைச்சிருது. உங்களுக்கு அந்த பத்தி எல்லாம் கஷ்டம் இல்லை. நான் ஒண்ணுதான் உதயநிதிட்ட கேக்குறேன். நீங்க மக்கள் பிரதிநிதியா இருக்கலாம், நான் மக்கள் பிரதிநிதியா இருக்க கூடாதா? மக்கள்கிட்ட நான் ஓட்டு கேட்டு எனக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாதா? என்னமோ வெற்றி பெறுவதற்காகவே நீங்கள் பிறந்ததை போலவும் தோல்வி அடைவதற்காகவே நாங்கள் பிறந்ததை போலவும் பேசுகின்ற ஆணவத்தை முதல் தடுக்கணும். எனக்கு அந்த ராஜபோக வாழ்க்கை பிடிக்கல. அதனால நான் இங்க வந்தேன். உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு பதவியை நோக்கி போபவர்களுக்கு பதவிதான் பெருசு. அதனாலதான் நீங்க அது பெருசு பேசுறீங்க. எனக்கு அது இல்ல, பதவி பெருசு இல்ல, மக்களுக்கு செய்கின்ற உதவிதான் பெருசு. நான் வந்திருக்கேன். அதனால உதயநிதிக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா அவரோட கருத்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்க சொல்றேன். அதனால தம்பி உதயநிதி சந்தோஷம் ஓட்டு போட்டுருங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.